Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 8.24 பார்க்கலாம். So, a game of chance consists of spinning an arrow which is equally likely to come to rest pointing to one of the numbers 1 to 12. What is the probability that it will point to 7, prime number, composite number? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி வச்சிருக்காங்க. அதை ஸ்பின் பண்றப்ப அது வந்து கரெக்டா ஒரு நம்பர் மட்டும் தானே பாயிண்ட் பண்ணும். ஸோ என்ன ப்ராபபிலிட்டி தட் இட் பாயிண்ட்ஸ் டு 7ன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பிரைம் நம்பர், அப்புறம் காம்போசிட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். ஆரோல வந்துட்டு 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? 1ல இருந்து 12 வரைக்கும் தானே இருக்கும். ஸோ எஸ் வந்துட்டு 1 to 12 போட்டுக்கலாம். இப்படியே போயிட்டு 12 வரைக்கும் இருக்கும். இதான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப நம்மளுடைய n of s வந்துட்டு obviously 12 தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிற ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ let a be the event of getting 7. that is அந்த ஆரோ வந்துட்டு 7க்கு பாயிண்ட் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றதை நம்ம ஏன்னு வச்சிருக்கோம். அப்ப நம்மளுடைய ஏ வந்துட்டு என்னவா இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், கரெக்டா? 7. அப்ப நம்மளுடைய n of a வந்துட்டு 1 தான். ஓகேவா? அப்ப நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னது? n of a by n of s. n of a வந்துட்டு 1 தான், n of s வந்துட்டு 12. so probability of getting 7 வந்துட்டு 1 by 12. so next event நம்ம b ன்னு வச்சுக்கலாம். b be the event of getting prime number. so அந்த arrow spin பண்றப்போ prime number வர்றதுக்கான probability என்னதுன்னு கேக்குறாங்க. அப்ப b ல நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்? prime numbers என்னெல்லாம் நம்மளுக்கு? 2, 3, 5, 7, 11. இதுதான் நம்மளுடைய prime numbers. அப்ப நம்மளுடைய n of b என்னது? 1 2 3 4 5 இருக்கா? சோ n of b நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்ப நம்மளுடைய p of b என்னது? n of b by n of s. so 5 by 12. இதுதான் வந்துட்டு probability of pointing to prime numbers. நெக்ஸ்ட் ஈவெண்ட் நம்ம சீன் வச்சுக்கலாம். சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் காம்போசிட் நம்பர். ஸோ பிரைம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பரா. அப்போ சில என்னெல்லாம் வரும்? 1 வந்து எதுலையுமே நீங்க சேர்க்கக்கூடாது. ஸோ 2 3க்கு அப்புறம் 4 6 8 9 10 and 12. இதெல்லாம் தான் வந்துட்டு காம்போசிட் நம்பர். ஸோ n ஆஃப் சி அப்போ என்னது? 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ n ஆஃப் சி நம்மளுக்கு இந்த கேஸ்ல 6. ஸோ அப்போ p ஆஃப் சி என்னது? n ஆஃப் சி பை n of s. so 6 by 12 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு 1 by 2 கிடைக்குது. இதுதான் வந்து probability of getting composite number. ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.